ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெளியில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, ஒரு ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. ஸோ இவங்க லவ் பண்ணுற பர்சன் உங்ககிட்ட வந்து எந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசிட்டாக அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி ஒரு சண்டே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே. நமக்கு வந்து வர வேண்டிய டைமில் கரெக்டாக கிடைக்கும். பட் நமக்கு சந்தோஷங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எது எந்தெந்த டைம் வந்து சேரணுமோ அந்தந்த டைம் நமக்கு கரெக்டாக வந்து சேரும். அது நீங்கள் அழுதாலும் சரி, சிரித்தாலும் சரி, அது கரெக்டாக வந்து சேர வேண்டிய டைமில் அது கரெக்டாக வந்து சேரும். பட் ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நாள் நாளைக்கு கிடைக்காது. ஓகே. நாட்கள் வந்து ஒவ்வொரு நாளும் போயிட்டே தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன், அது வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், எல்லா சுச்சுவேஷனையும் என்ஜாய் பண்ண பழகிக்கோங்க. ஓகே. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஐசோலேஷன். ஓகே. ஃப்ளவரிங். receptivity. Traveling. Courage. So bottom of the deck, intensity. Five of Pentacles. Seven of Cups. Six of Swords. Eight of Swords. Two of Wands. Five of Wands. World. Strength. Page of Wands. Judgment. Okay. So bottom of the deck, Hierophant. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, ஒரு பிளாக்மெயில் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு கம்யூனிகேஷனே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்ககிட்ட எந்த ஒரு ஃபீலிங்ஸை, எமோஷனையும் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அதை பற்றி நம்ம இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஜெர்னல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே. ஓகே. லைட்டாக ஸ்டடி பிடிச்சிருக்குது, வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஸோ நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்திருக்கு ஒரு கார்டு பார்க்குறோம். இன்டென்சிட்டின்னு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம லைஃப்பில் வந்து சில ரிலேஷன்ஷிப் இருக்கும், சில பர்சன்ஸ் இருப்பாங்க. பட் அவங்க நம்மளோட அவுட்டரில் இருப்பாங்க. அவங்க நம்மளை இன்னர்க்குள்ளே வந்து நம்மளை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ நம்ம அவுட்டருக்குள்ளே இருக்கும்போது அப்படின்னா இப்போ சில பர்சன்ஸ் நமக்கு விருப்பப்பட்ட ஒரு பர்சனாகவே இருந்தாலும், ஸோ அவங்க நம்ம மைண்டுக்குள்ளேயோ இல்லைனா நம்மளோட ஹார்ட்டுக்குள்ளேயும் வந்து நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு இன்டென்சிட்டி கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டுன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டி, ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு சொல்லுங்கள். இந்த ஒரு பர்சன் மேபி ஒரு ப்ராக்டிக்கல் பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு செல்ஃபிஷான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே வந்து எனி டைம் இவங்க ஒர்க்குக்கோ கெரியருக்கோ ஒரு மைண்டுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முன்னோட்டு போகக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். இவரோட மைண்டுக்குள்ளேயும் ஹார்ட்டுக்குள்ளேயும் யாருமே வந்து இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் உங்களோட எனர்ஜி நீங்கள் இந்த ஒரு பர்சனை உங்களை இவர் மீட் பண்ண டைமில் இருந்து இந்த ஒரு பர்சனோட இன்னருக்குள்ளே வந்து நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு பர்சனோட மைண்டும் சரி, ஹார்ட்டும் சரி, எனி டைம் உங்களை பற்றியே திங்க் பண்ணுது, எனி டைம் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டுமே கலெக்ட் பண்ணிகிட்ருக்குது. ஸோ உங்களை மட்டுமே லைக் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்சிட்டி கனெக்ஷன் வந்து இவருக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ இவருக்கு இது வரைக்கும் யாருக்கிட்டேயுமே இல்லாத ஒரு ஃபீலிங்ஸ் அப்படின்னா, இந்த ஒரு பர்சனுக்கு உள்ளுக்குள்ளேயே நீங்கள் ஒரு செப்பரேஷனில் நீங்கள் இருக்கலாம், இல்லைன்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம். எந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் இந்த ஒரு பர்சனுக்கு உள்ளுக்குள்ளேயே நீங்கள் இருக்கிற மாதிரி, முள்ளுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்குற மாதிரி, முள்ளுக்குள்ளேயே பேசுகிறது மாதிரி, அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சம்டைம் உங்களோட நினைவுகள் என்னோட பர்சனோட மைண்டுக்குள்ளே நல்லா பாஞ்சிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் வந்து இந்த ஒரு பர்சனோட ட்ரீமில் அடிக்கடி நீங்கள் அடிக்கடி வந்துட்டு போகிறீங்களா இருக்கும். இல்லைன்னா வந்து இந்த எப்பவும் உங்களோட தாட் இந்த ஒரு பர்சனுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ எப்பவுமே உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ஃபீல் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் ஒரு நோக்கான சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருந்தாலும், ஸோ எனக்கு உள்ளுக்குள்ளேயே நீ இருக்கிறது மாதிரியுமே, உள்ளுக்குள்ளேயே நீ பேசுகிற மாதிரியுமே, எனக்குள்ளே தான் இருக்கிற அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு கவரேஜ்னு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவுட்டரில் வந்து ஒன்றுமே இல்லை, உனக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு சுச்சுவேஷன் நம்ம கொண்டு வந்தாலும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ளுக்குள்ளே நாளுக்கு நாள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறார். அப்படின்னா இந்த ஒரு ஒரு செப்பரேஷனுங்கிறது என்ன எதுவுமே பண்ணல. இந்த ஒரு செப்பரேஷன்லேயும் நாளுக்கு நாள் மேலே இருக்கிற ஒரு லவ்வாக இருக்கட்டும், மேலே இருக்கிற ஸ்நேகமாக இருக்கட்டும், நாளுக்கு நாள் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கே தவிர டிக்ரீஸ் ஆனது கிடையவே கிடையாது. ஸோ எப்போவுமே நீ எனக்குள்ளே இருக்கிற மாதிரியும், எப்போவுமே எனக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண போகிறோம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். ஏன்னா நமக்கு ஹெரஃபன் ஒரு கார்டு வந்துடுண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்காக இவர் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுற, இதில் ஒரு சிலருக்கு இந்த ஒரு பர்சன் தன்னோட ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவர் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். இந்த ஒரு பர்சன் ஃபேமிலிக்காக எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு பர்சனோட ட்ரூஸ் நேகத்தை இவர் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே. எல்லாருக்குள்ள ஒரு சிலதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு தான் சொல்கிறாரு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கட்டும், ஒரு செப்பரேஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா எந்த ஒரு செப்பரேஷனும், எந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனோட தனிப்பட்ட ஒரு ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப சேடாக, ரொம்ப டிப்ரெஷனான இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எட்டிருக்கிறீங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் வந்து செல்ஃபிஷாக நின்றுட்டு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பல தடவை நீங்கள் ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனாக இருக்கிற டைமில், ஃபினான்ஷியலாக கஷ்டப்படக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு, எனக்கு சாய்ஸ் உண்டு, ஸோ எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இஷ்யூ உண்டு. ஸோ அதனால தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி என்னதான் நமக்குள்ளே டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஆஃபர் உண்டு, எனக்கு வேறு ஆஃபர் இருந்தனால, எனக்கு இதை விட எனக்கு வேறொரு விஷயம் பெட்டராக இருந்தனால நான் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை, உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு உன்னோட இமோஷனுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. ஃபேமிலி புஷ் பண்ணுறனாலையும் தெரியல, நான் எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு நான் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டுன்னு சொல்கிறாங்க. இவர் டோட்லி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ என்னதான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு இவர் வேண்டாம், ஃபேமிலினாலேயோ, இல்லைனா டிஃப்ரெண்ட் காஸ்ட் ரிலீஜன்ஸ் இந்த ஒரு ப்ராப்ளத்தினாலையோ, இல்லைனா இவருக்கு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூனாலையோ, இல்லைனா இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறனாலையோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் என்ன தான் மூவ் ஆன் ஆகிட்டு இருந்தனாலும் இந்த ஒரு பர்சனோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஃபுல்லாக உங்களை பற்றி தான் திங்க் பண்ணுது. இவர் வந்து ஃபிசிக்கலாக இவர் உங்களை விட்டு சேசிங் எனர்ஜியில் இவர் வராட்டாலும் இவரோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த ஒரு பர்சன் உங்களை சேசிங் பண்ணிட்டே உண்டு. உங்களை சேசிங் மீன்ஸ் இப்போ நம்ம இதை சொல்ல இந்த ஒரு பர்சன் உங்களை பற்றியே திங்க் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் உங்களோட திங்கிங்கில் மட்டுமே இந்த ஒரு பர்சன் ஜீவிச்சுட்டு இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு டவுட் சுச்சுவேஷன். ஓகே. ஸோ இந்த ஒரு பர்சன் உங்களை வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் அளவில் இந்த ஒரு பர்சன் உங்களை சேசிங் பண்ணிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் அந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு ஈஸியாக மூவ் ஆன் ஆகிட்டு போனாலும் இன்னொரு பர்சனுக்கு வந்து இன்னொரு பர்சனோட ஒரு குற்ற உணர்ச்சி உண்டு. நான் இந்த ஒரு பர்சனை எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க, இந்த ஒரு பர்சனை இப்படி ஏமாற்றிட்டேனே, இந்த ஒரு பர்சனை என்னால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அந்த ஒரு ரெக்ரெஷன் உண்டு. ஸோ அதனாலே அந்த ஒரு பர்சன் என்ன தான் மூவ்
ஆன் ஆகிட்டு போனாலும் அந்த டைமில் அந்த ஒரு பர்சன் எதையுமே திங்க் பண்ணாமல் அவங்க ஈஸியாக மூவ் ஆன் ஆகிட்டு போயிருக்கலாம். பட் மூவ் ஆன் ஆகிட்டு போன பிறகு இந்த ஒரு பர்சனுக்கு அதை நினச்சி நிம்மதியான ஒரு இப்போ நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டோன்னா நமக்கு அந்த ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளே வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு உங்களை விட்டுட்டு போனது இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஆகிட்டு. ஸோ இவருக்கு எப்போவுமே நம்ம இப்படி பண்ணிட்டோமே இந்த ஒரு பர்சன் அதனால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ நம்மளால ஒரு ஆன்மா வந்து அழுகிற சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துட்டோமே. ஸோ அந்த ஒரு ரிக்ரெஷன் உண்டு இவருக்கு. நம்ம இப்படிலாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வேறு மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருக்கலாம், இல்லை இந்த ஒரு பர்சனை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணி இவங்க சுத்தமாக கஷ்டப்படாத ரீதிக்கு நம்ம நடந்திருக்கலாம். இப்படிலாம் பண்ணிட்டோமேன்னு இவங்களுக்கு ரிக்ரெஷன் உண்டு. ஓகே, அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இந்த ஒரு பர்சன் அந்த ஒரு குற்ற உணர்ச்சினால இந்த ஒரு பர்சன் மறுபடியும் உங்ககிட்ட வர்றாங்க. ஓகே, ஏன்னா இவருக்கு நான் தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேன், என்னால் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுவாங்க, நான் ஒரு ஷெல்ஃபிஷாக நின்றுட்டேன், என்ன ஒரு மனசாட்சி இல்லாமல் இருந்துட்டாரு. ஸோ நம்ம பண்ண சில டைம் நம்ம பண்ண ஒரு விஷயங்கள் வந்து நம்மளை நிம்மதி தூங்க விடாமல், நம்மளை நிம்மதி வாழ விடாமல் அந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம மைண்டை போட்டு உருட்டிகிட்டே இருக்கும்ல. அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் வந்துட்டு அந்த சுச்சுவேஷனில். ஓகே, ஸோ அது மட்டும் இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னோட ட்ரூ ஸ்நேகத்தை வந்து நான் உள்ளுக்குள்ளே என்னோட ஸ்நேகிங்கிறது ஒரு விஷயம், நான் உள்ளுக்குள்ளே வச்சுட்ருக்க அன்புங்கிறது ஒரு விஷயம். பட் நான் இது வரைக்கும் அவங்ககிட்ட அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே கிடையாது. உள்ளுக்குள்ளே எல்லா அன்பையும் வச்சுட்டு வெளியே நான் உன்ட்ட வேறு மாதிரி ஒரு முகத்தை காட்டிகிட்டு இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன இவங்களுக்கு ஆசை இல்லாமல் ஒன்றும் இல்லை, உங்களை பிடிக்காமல் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கும் ஆசை உண்டு, அவங்களுக்கும் ஸ்நேகம் உண்டு, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாமே உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் மாதிரி, புரியுதில்ல? எல்லாம் இந்த ஒரு பர்சனுக்கு எல்லா வகை என்ன இந்த ஒரு பர்சனுக்கு என்னன்னா உங்களை பயங்கர இஷ்டம் உண்டு, இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ உண்டு இல்லை. ஸோ அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் என்னோட ட்ரூ காதில் உண்மையாக திறந்து சொல்லி நான் உண்மையாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒரு நாளைக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷனை எட்டும்போது இந்த ஒரு பர்சன் அதனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனாலேயோ இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரூவான ஒரு லவ் இருந்தனாலே தெரியல, இந்த ஒரு பர்சன் தன்னோட ஸ்நேகத்தை உங்ககிட்ட பெரிய அளவில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் ஆசை உண்டு, இவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் உண்டு, இவங்களுக்கும் எல்லாம் உண்டு. பட் இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் வந்து ஒரு உண்மையாக இருக்கிறேன். நாளைக்கு ஒரு செப்பரேஷன் வந்துருச்சுன்னா அதனால் இந்த ஒரு பர்சன் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அதை நினச்சி நாளுக்கு நாள் வருத்தப்படுவாங்க, இல்லை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதனாலேயே தெரியல இந்த ஒரு பர்சன் தன்னோட உண்மையான ஒரு ஸ்நேகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லை இந்த ஒரு பர்சனுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் கரண்ட் சுச்சுவேஷன். இந்த ஒரு பர்சனை பற்றி நீங்கள் தப்பாக தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி தப்பாக நினைக்கிறீங்க, இந்த ஒரு பர்சனை பற்றி தப்பாக நினைக்கிறீங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் விளையாடிட்டு உண்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த ஒரு பர்சனை பற்றியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் தப்பாக ஓடிட்டு இருக்கலாம் மைண்டுக்குள்ள. இந்த ஒரு பர்சனுக்கு தெரியுமே இந்த ஒரு பர்சன் என்ன கண்டிப்பாக தப்பாக தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அந்த ஒரு ஃபீல் இவருக்கு உண்டு. ஓகே, ஸோ நமக்கு வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறாங்க, ஸோ எனக்கு என் லைஃப்பில் என்னை சுற்றி யார் இருந்தாலும் நான் வந்து மேபி ஃபேமிலிக்காகவே ஒன்று நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போனாலும், பட் எனக்கு வந்து எதிர்பார்க்குற ஒரு ஸ்நேகமோ ஒரு கேரிங்கோ எனக்கு ஒன்றுக்கிட்ட கிடைச்ச அளவுக்கு எனக்கு எங்கேயுமே கிடைச்சிட்டு இல்லை, ஏதோ தெரியல. ஸோ எத்தனையோ பேரை நான் மீட் பண்ணாலும், நான் எங்கே போனாலும் உன்கிட்ட கிடைச்ச ஒரு கம்ப்ளீஷன், உன்கிட்ட கிடைச்ச ஒரு அன்பு, உன்கிட்ட கிடைச்ச ஒரு சந்தோஷம் எனக்கு எங்கேயுமே கிட்டிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஐசோலேஷன் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப டெப்த்தாக இருக்குது, பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவுட்டரில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், பட் இன்னொருக்குள்ளே இந்த ஒரு கனெக்ஷன் அந்த அளவுக்கு இன்டென்சிட்டியாக இருக்குது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி நான் யார்கிட்டே சொல்லி மனசிலாக்க முடியாது. நீ உள்ளுக்குள்ளே தான் இருக்க, நீ எனக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்க, நீ கூடயே பேசிகிட்டு இருக்க, என்னோட மைண்டுக்குள்ளேயே ஹார்ட்டுக்குள்ளேயும் எப்போதுமே நீ இருக்க. பட் இது வந்து வெளியே நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், என்னோடய ஃபீலிங்ஸ் என்னோடய எமோஷனுங்கிறது எனக்கு தான் தெரியும். இதை நான் வெளியே யார்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும்? இந்த ஒரு பொண்ணு எனக்குள்ளே தான் இருக்கா, என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா, எனக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு நான் யார்கிட்ட போய் சொல்லி ப்ரூஃப் பண்ண முடியும்? ஸோ இந்த ஒரு கனெக்ஷன் வந்து நான் உள்ளுக்குள்ளேயே இந்த ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் உள்ளுக்குள்ளேயே என்னோடய வலியையும் வேதனையும் உள்ளுக்குள்ளேயே நான் சப்ரஸ் பண்ணி வச்சு அதனால் நான் எந்த அளவுக்கு வலி வேதனை நான் அனுபவிச்சிருப்பேன். ஸோ அந்த ஒரு இவர் வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக யார்கிட்டையும் இவருக்கு வந்து என்ன இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி இவருக்கு யார்கிட்டையும் சொல்லி மனசிலாக்க முடியலாம்.
ஸோ சிச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப ராங்காக வெளியே இவரோட ஃபீலிங்ஸை எமோஷனை யாருமே புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், வெளியே இவர் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். பட் இந்த ஒரு போஸ்டனுக்கு இந்த அளவுக்கு இவர் என்ன சொல்கிறான்னா, எத்தனையோ போஸ்ட் என் லைஃப்பில் வந்துட்டு போய் இருந்திருக்காங்க, யாரெல்லாமோ மீட் பண்ணியிருக்கேன், பட் இந்த ஒரு உங்ககிட்ட கிடைக்கிற ஒரு இன்டென்சிட்டி இவருக்கு யாருக்கிட்டையுமே கிடைச்சிட்டு இல்லை. ஸோ அதனால் இவருக்கு இந்த ஒரு கண்டிஷனை பற்றி யாருக்கிட்டே சொல்லி மனசிலாக்கவே முடியலை, ஆக்ஷன் எடுக்கவும் முடியலை. ஸோ அதனால் இந்த ஒரு போஸ்ட் இந்த ஒரு கண்டிஷனை பற்றி உள்ளுக்குள்ளே போட்டு போட்டு சப்ரஸ் பண்ணி வச்சு அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த வலி வேதனை இவர் இந்த ஒரு கண்டிஷனை ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு சொல்கிறார். கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போஸ்ட் இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு ரொம்ப எந்த சைடும் நமக்கு வந்து ஒரு வழி இல்லை, எந்த சைடும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே யூனிவர்ஸை தேடி நம்ம போக ஆரம்பிப்போம். அதே மாதிரி இந்த ஒரு கண்டிஷனில் இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு வலி வேதனையில் இந்த ஒரு போர்ஷன் ஸ்பிரிச்சுவலி அவைக்குன்னு ஆகிட்டு யூனிவர்ஸை தேடிட்டு உண்டு, யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்டுட்டு உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போர்ஷன் வந்து கோயிலாக போயிட்டு இருக்கலாம் உங்களுக்காக, இல்லைன்னா வந்து எல்லா தெய்வத்தையும் வணங்கிட்டு இருக்கலாம். ஓகே, யூனிவர்ஸ் மேலே இந்த ஒரு போர்ஷனுக்கு ட்ரஸ்ட் வந்துட்டு. ஏன்னா இந்த ஒரு போர்ஷனுக்கு எஸ் நம்ம லைஃப்பில் வந்து யூனிவர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, நம்மளோட ப்ராப்ளத்தையும் நம்மளோட வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அது யூனிவர்ஸால் மட்டும்தான் முடியுமே தவிர வேறு யாருக்கிட்டையும் சொல்லி மனசிலாக்கி புரிய வைக்க முடியாது. ஸோ அதனால் என்னோட லைஃப்பில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை யூனிவர்ஸ் வந்து சரி பண்ணிட்டோம் சொல்லிட்டு இவர் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் நிறைய பார்த்துட்ருக்கலாம், மெடிடேஷன் பண்ணலாம், கோயிலாக போயிட்டுருக்கலாம் உங்களுக்காக. ஸோ அந்த பர்சனோட கேரக்டர்லேயும் மாற்றம் வந்துடும். இந்த ஒரு பர்சன் வந்து மேபி ஈகோ பிடிச்ச ஒரு பர்சனாக இருந்தால் இந்த ஒரு பர்சனோட ஈகோ டெத் ஆகிட்டுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இவருக்கு சில டைம் வந்து இவர் எல்லா ஃபீலிங்ஸும் எமோஷனையும் உள்ளுக்குள்ளேயே சப்ரெஸ் பண்ணி வச்சனால ஸோ இவருக்கு வந்து மைண்ட் அளவில் இவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம், மனதளவில் மைண்ட் அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் வந்து கோயிலாக போகிறனால இவரோட யூனிவர்ஸை தேடி போகிறனால இவருக்கு ஒரு பீஸ் கிடைக்குது. ஸோ அது அந்த ஸ்பிரிச்சுவலை கூட இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் ரொம்ப லைக் பண்ணி முன்னோட்டு போயிட்டுருக்காங்க, நிறைய விஷயங்கள் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க, நானும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன், லைஃப் வந்து எப்படி போகுதோ அந்த வேலை போகட்டும். ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து யூனிவர்ஸ் என்ன புஷ் பண்ணி கொடுக்குற ரிலேஷன்ஷிப் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த அளவுக்கு நான் யார்கிட்ட இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிட்டு இல்லை, இந்த அளவுக்கு நான் யாரையுமே எங்கள் லைஃப்பில் நினச்சி பார்த்துட்டும் இல்லை. இந்த ஒரு கனெக்ஷன் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டியை ஃபீல் ஆகும், உனக்கும் எனக்கும் ஏதோ இருக்குது போல். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன கேட்டும் வரல, ஒன்று கேட்டு வரல, இது என்ன புஷ் பண்ணி வர்றது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ லைஃப்பில் ட்ராவலிங் சொல்லும்போது சுச்சுவேஷன் எப்படி போகுதோ, என் லைஃப் எந்த வேலை போகுதோ போகட்டும், அந்த வேலை போகட்டும். பட் எனக்கான ஒரு நான் எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கேன். நான் ஜட்ஜ்மெண்ட் ஒரு விஷயம் கூட நான் யூனிவர்ஸ் கிட்ட தான் கேட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து யூனிவர்ஸ் என்ன கேட்டோ ஒன்று கேட்டோ கொடுக்கல, எனக்கு உள்ளுக்குள்ளேயே நீ இருக்கிற மாதிரி முள்ளுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ லைஃப் எந்த வேலை போகுதோ அந்த வேலை போகட்டும், ஜட்ஜ்மெண்ட் எனக்கு கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா யூனிவர்ஸ் இது என்ன புஷ் பண்ணி கொடுக்குற ரிலேஷன்ஷிப், என்ன வந்து புஷ் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு உள்ளுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக எனக்கு யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எந்த வேலை போகுதோ அந்த வேலை போகட்டும், என் லைஃப் எந்த திசையில் போகுதோ அந்த திசையில் போகட்டும், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் கண்டிப்பாக எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது யூனிவர்ஸ் எனக்கு தருவாங்கன்னு அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த ஒரு பர்சன் வாழ்ந்துட்டுருக்காங்களாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செடி இருக்குது, அது ரோஜா செடியில் ஒரு ஃப்ளவர் ஒரே ஒரு ரோஸ் பூத்துட்டு இருக்கும்போது அந்த செடி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் க்ரோ வரணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு சந்தோஷமாக இருக்கணும், இந்த ஒரு பர்சன் வந்து மனதார யூனிவர்ஸ் கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் இந்த ஒரு பர்சனோட சொல்ல வேண்டிய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஓகே, ஸோ மேபி இந்த பர்சனை மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். இன்னொரு பர்சன் வந்து சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் பார்க்கும்போது இல்லைன்னா வந்து கடவுளை தேடி போகும்போது இவங்களுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு ஃபீலிங் நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் கஷ்டப்படுறேன், எனக்கு லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, நான் ஒரு ரிலேஷன்ஷிப்னால தான் நான் கடந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பீஸ் கிடைக்கும். ஓகே, மெடிடேஷன் பண்ண உங்களுக்குள்ள கிளாரிட்டி கிடைக்கும், உங்களுக்குள்ள ஐடியாஸ் கிடைக்கும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட டெப்த்து எங்கே போய் நிற்குது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட எண்டிங் எப்படி வரும், இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் வந்து எப்படி நமக்கு கிடைக்கும், இதை பற்றியான ஒரு ஐடியாஸ், இதை பற்றியான ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு மெடிடேஷன் பண்ண கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் நீங்கள் பண்ண இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை முன்னோக்கி
முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கான உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். ஸோ எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது மெடிடேஷன். நீங்கள் மெடிடேஷன் பண்ணினால உங்களுக்கு எது கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு பீஸ் கிடைக்கும், நிம்மதிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ இதே சுச்சுவேஷன் நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மெடிடேஷன் நீங்கள் வந்து யூடியூப்பில் போங்க, யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு பீஸ் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். ஓகே, இன்னொரு விஷயம், டேரோ கார்ட் பார்க்குறீங்க, இல்லைன்னா ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்குறீங்க, இல்லைங்க இந்த மாதிரி நம்ம இந்த ஃபெதர்ஸ் பார்க்குறோம், வானவில் பார்க்குறோம், இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் உங்கள் லைஃப்பில் கிடச்சிட்டே இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருக்கலாம், யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்டமான ஒரு கனெக்ஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட கனெக்ஷனில் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வரும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், ஒரு பீஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னா கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நமக்கு இம்பார்ட்டண்டான நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 555 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 888 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த 888 555 வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகுனா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.